அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 54 பொச்சாவாமை, குறள் எண் 539. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்தோறும் போல்து. இதுதான் ஒரு குறள், அருமையான குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், ஒருவர் அவரது மகிழ்ச்சியால் ஆணவம் கொண்டு அவர் தமது கடமையை மறந்திருக்கும் நிலை வரும்போது, முன்பு இதுபோல் ஆணவம் கொண்டு கடமை மறந்திருந்து அழிந்தவரை எண்ணே விழிப்புணர்வு பெற வேண்டும். அதாவது நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் மகிழ்ச்சியில், அந்த மகிழ்ச்சியால் வரும் ஆணவத்தால் பல செயல்களை செய்யக்கூடிய பல செயல்களை மறந்திருப்பார்கள். இன்றைய காலத்தில் வாழும் வாழ்வில் வரும் எல்லா இயற்கை சூழ்நிலைகளும் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து சென்றவர்கள் அனுபவித்து தான் இருந்திருப்பார்கள். அவர்கள் அனுபவித்து வாழ்ந்த சூழ்நிலைகள் நமக்கு எப்பொழுதும் எடுத்துக்காட்டாகவே இருக்கும். இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் உடை, உணவு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், இப்படி பல வகையான நாகரிக எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும், அந்த நாகரிக உச்சமடைய அதனால் ஏற்பட்ட மகிழ்வால் ஆணவம் கொண்டு கடமையை மறந்திருக்கும் நிலையில் பலர் மேலிருந்து கீழாயினர். நாகரிகம், உடை, உணவு, இருப்பிடம், பொருள் மீது வைக்கும் பற்று, இவற்றால் மகிழ்ச்சி ஆணவம் கொண்டு கடமையை மறக்கும் பொழுது, முன்பு இதுபோல் இருந்து அழிந்தவரை நினைத்து விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதையே இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்தோறும் போல்து என்ற குறள் மூலம் தனக்குண்டான மகிழ்வால் ஒருவர் தன் கடமையை மறந்து வாழும் நிலை வரும் பொழுது, இதுபோல் முன்னர் இருந்து கெட்டவர்களை நினைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கடமை தவறாமல் விழிப்புணர்வுடன் இருக்க முடியும் என்று இந்த குறளில் உதாரணத்துடன் நமக்கு விளக்குகிறார்கள் வள்ளுவ பெருந்தகை. வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.